வணக்கம் நண்பர்களே. கடவுளை எப்படி உணர்றது இல்லை எப்படி தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க நிறையா பேர். கடவுளை உணர்ந்தல் என்பது இல்லை உடல் இருக்கார் என்பதை எப்படி தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல உன்னை நீ உணர வேண்டும். உன்னை நீ உணர்ந்தால் உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக கடவுளை நீங்கள் உணரலாம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு ஒரு செயலில் நல்லது செய்தால் சந்தோஷமாக இருக்குமா, கெட்ட செயல் செஞ்சால் சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் வச்சுங்க. அப்போ நமக்கு ஏதாவது நல்லது நடந்தால் தானே சந்தோஷம். அப்படி இருக்கிறபோது கடவுளை உணரணும்னா நம்ம எண்ணங்களும் நல்ல விதமாக இருக்கணும், நம்ம செயல்களும் நல்ல விதமாக இருக்கணும், பிறரிடத்தில் அன்பு வைக்கணும், அன்பு கொடுக்கணும், கருணை காட்டணும். அப்படி காட்டினா தான் கடவுளை நம்மளால் உணர முடியும். அதில் கடவுளை இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்மகிட்ட இருக்க கெட்ட செயல்களை தூக்கி எறிய வேண்டும், கெட்ட எண்ணங்களை தூக்கி எறிய வேண்டும். அப்படி தூக்கி எறிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கடவுளை உணரலாம், ஏன் கடவுளை நீங்கள் அடையலாம், ஏன் கடவுளாகவே நீங்கள் ஆகலாம். அதனால் முதலில் நம்மளிடம் இருக்க கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்களை தூக்கி எறியுங்கள். அப்படி தூக்கி எறிந்த அடுத்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் கடவுளை உணரலாம். கடவுள் உங்களுக்கு எல்லா வகையான நற்காரியங்களும் செய்வார். நீங்கள் கேட்கவே வேணாங்க, உங்கள் எண்ண ஓட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டே அவர் ஆள் அனுப்புவார். இவங்களுக்கு இந்த வேலை முடியும்னு அனுப்புவார். உங்களை தேடி வரும், நல்ல விஷயங்கள்லாம் தேடி ஓடி வரும். அப்பயே நீங்கள் தெரியுங்க, உங்களுடைய எண்ணம் தான் முக்கியம். உங்கள் எண்ணமும் செயலும் நல்லதே நோக்கி இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் கடவுளையும் பார்க்கலாம், வாழ்க்கையும் ஆனந்த வாழ்வு வாழலாம். இது உண்மை, இது சத்தியம்.